நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரியான ஒரு மாஸான வீடியோவ வெறும் ஒரே ஒரு இமேஜ வச்சு எப்படி ரொம்ப ஈஸியா ரெடி பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது ப்ரீசெட். அந்த ப்ரீசெட்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா டைரக்ட் லிங்கா தான் இருக்கு. ஜஸ்ட் அத டச் பண்ணி ஆப்க்குள்ள இன்புட் பண்ணதுமே, ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா நான் இதுல யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாரி வந்திருக்கும். நான் இதுல யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அந்த ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணி ஆப்பில் எப்படி இன்புட் பண்ணணும்னு தெரியாதவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு தனியாக வீடியோ போட முடிஞ்சா போடுறேன். இப்போது நமக்கு 2 ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அதுக்கடுத்து நாம் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, அது ஹெச்டி குவாலிட்டியில் எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதவங்களாம் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் வரும். நீங்கள் ஃபாண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ரொம்ப சிம்பிளாக வெறும் இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணி இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுன்னா வீடியோட லாஸ்ட் வர போய் இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணணும். இப்போ வீடியோட லாஸ்ட் வந்துட்டிங்களா? இப்போ ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கா? ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த பீட் மார்க் இந்த 11.14 செகண்டில் வந்துடும். இந்த இடத்துல இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிள் அந்த அதுக்கு நேராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிம்பிளை கொடுத்து இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த சைடு இருக்க இமேஜெலாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். அதாவது எங்கேயுமே அந்த இமேஜ் கட் ஆனது அளவு தெரியாத அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் அந்த இமேஜை டச் பண்ணி அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஸோ கரெக்டாக எனக்கு சென்டரில் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ எனக்கு இன்னும் கூட பெருசாக வேண்டாலும் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு பீட் மார்க்காக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததை மூவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் எதுவும் ஃபேஸை மறைக்குதா இல்லை கீழே அந்த கட் பண்ணது எதுவும் தெரியுதா அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணாலே போதும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கீழே கட் ஆகுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட சைஸை நான் எனக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு சென்டரில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது இதில் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அடுத்ததெல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் அந்த சைடு நம்ம மீதம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பீட் மார்க்ஸ் மட்டும்தான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு நமக்கு தேவையான அளவு பெருசாக ஃபஸ்ட்டு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வாங்க. இந்த லாஸ்ட்டில் தான் நமக்கு இமேஜ் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதோட சைஸை நமக்கு தேவையான அளவு பெருசு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணாலே போதும். பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஆட் ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த இமேஜை 3 தான் வச்சுருந்துருப்பேன். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஸோ இப்போ அந்த எஃபெக்ட்டை கொண்டு வர போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த ரெண்டாக இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இப்போ இதை உங்களுக்கு எந்த சைடில் வேணுமோ ஸோ அந்த சைடில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ற டச் பண்ணி இதோட ஒப்பாசிட்டியை உங்களுக்கு தேவையான அளவு மேக்ஸிமம் ஒரு 40 செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க அந்த இமேஜ் டச் பண்ணி மறுபடியும் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. அந்த ரெண்டாக இருக்க டூப்ளிகேட் லேயர் கொடுத்து டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி இதை அப்படியே கொண்டுட்டு இந்த சைடில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜை செட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். அந்த 2 இமேஜுமே பர்ஃபெக்டாக நமக்கு தெரியுதாண்டு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இதில் கீழே பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்னதாக ஆரஞ்சு இந்த மாதிரி ப்ளூ கலர் லேயர் நிறைய கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ஒரு சேக் எஃபெக்ட் மாதிரி வர்றது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ அந்த இமேஜுக்கு மேலே வரணும். அதனால் அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படியே கொண்டு 3D ஆப்ஷனுக்கு கீழே அந்த ப்ளூ கலர் லேயருக்கு கீழே கொண்டு செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க 2 நீங்கள் கரெக்டாக அதே மாதிரி இழுத்துட்டு அங்கே என்ன ஆர்டரில் இருந்துச்சோ அதே ஆர்டரில் கொண்டு இங்கே செட் பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி செட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் பேக்கில் இருக்க இமேஜ் முன்னாடி வந்துடும். இப்போ இந்த கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேக் எஃபெக்ட் நல்லா தெரியுதா? ஸோ இதுக்காக தான் அந்த ப்ளூ கலர் லேயருக்கு கீழே கொண்டு வைக்க சொன்னேன். ஸோ அலாம்ப்ரன்ஸ் எல்லாமே ஈஸியாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸ்போர்ட் சிம்பிளை கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ப்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. So thanks for watching.